ஹாய் தம்பியை இன்றைக்கி ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இருக்கிற டைம் 2 hours. அதுக்குள்ளே அவனோட டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லன்ச் நான் பண்ணணும். ஏன்னா காலையில் நான் எதுவுமே செய்யலை. புளித்தொக்கு இருந்துச்சு, அதை சாப்பாடு கலரி லஞ்சுக்கு அவங்களுக்கு பேக் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. குழந்தை வந்தால் சாப்பிட்ணும், நான் செய்யணும். அதனால் 2 hours டைம்லேயே எல்லாமே செய்யணுன்றதுக்காக பரபரப்பாக வேலையை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு நடுவில் டீ குடிக்கணும்னு ஒரு சின்ன கிரேவிங் வந்துருச்சு. ஸோ அதனால் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை, இந்த மீ டைம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனால் என்ன? இப்போ நமக்கு அந்த மீ டைம் எல்லாம் இருக்கா இல்லையா? நம்ம ஒர்க் பண்ணும் போதெல்லாம் எப்படி இருந்தோம்? ஸ்கூல் காலேஜ் போகும்போதெல்லாம் எப்படி இருந்தோம்? அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கான டைமுன்னு ஒன்று இருக்கும். நமக்கான டைமுன்றது பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு புக் படிக்கிறது, ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது, காஃபி ஷாப் போகிறது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் ஒர்க் போனப்போ 6 o'clock முடியுதுன்னா அதுக்கு மேலே நான் அதை பற்றி பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, காஃபி ஷாப் போகிறது, ஜாலியாக மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, இப்படி தான் இருக்கும். நமக்கு பெருசாக எந்த ஒரு கவலையுமே தெரியாது. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அப்படியே லைஃப் உல்ட்டாவாக மாறிடும். நமக்கு மேரேஜ்க்கு அப்புறமேட்டு நம்ம யோசிக்கிறதெல்லாம் என்னவாக இருக்குன்னா, நான் சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஆஸ் பர் இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ என்னோடய மைண்ட் என்ன ஓடுனா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், லன்ச் என்ன பண்ணலாம், டின்னர் என்ன பண்ணலாம், இதில் ப்ரோட்டீன் இருக்குமா, இதில் ஃபைபர் இருக்குமா, இது சாப்பிட்டா ஹெல்த்தியாக, குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்கலாமா, குழந்தைக்கெல்லாம் பார்த்து கொடுக்கணும், கடையில் வாங்கக்கூடாது. ஸோ வீட்லேயே எல்லாமே மேக் பண்ணணும், இதெல்லாமே வீட்லேயே செய்யணும். அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தானா அவனுக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குறது, அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும், என்ன பண்ணலாம், இப்படின்னே நம்ம யோசிச்சு நம்ம அந்த கிச்சனை விட்டு வெளில வராத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஸோ 3 வேளையும் நம்ம சமைக்கிறோம், 3 வேளையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸ்நாக்ஸும் நம்ம நடுவில் வேறு அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதை தவிர வேறு பூஜை பண்ணுறோம். அந்த நல்ல நாள் ஏதாவது ஒன்று வந்தால் அதுக்கெல்லாம் இது பண்ண, இப்படியே தான் வாழ்க்கை போயிடுமா அப்படின்ற யோசனை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன மாதிரி நிறையா பேர் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஒரு இண்டிபெண்ட்டாக இருந்துட்டு ஒர்க்லாம் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இப்போ கல்யாணம் ஆகிட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னால் ஒர்க் போக முடியல. குழந்த இருக்கா, ஸோ அதை வச்சுட்டு என்னால் ஒர்க் போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கவங்க கண்டிப்பாக அதை பற்றி யோசிப்பீங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு யோசனை, இனிமேல் நமக்கான டைம் நம்ம கொஞ்சமாச்சும் ஒதுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம ஃபிட்னஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், அதனால் நம்ம ஃபிட்டாக இருந்தோம். கண்டிப்பாக நம்ம பாடி ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாக இருந்தோம்னா மென்டலாக நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு 4-5 பீப்புளை நம்ம வெளியில் பார்த்து பேசும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும். போன ஹோப் எல்லாமே நமக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக நான் போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி இது 2 months நான் ஜிம் போயிட்டு தான் இருக்கேன். இது 3rd month. ஸோ இப்போ நான் போயிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு என் பாடி நான் ஃபிட்டாக வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே கரெக்டாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அது சமயம் டயட்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வரும். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.